ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதுதான் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதற்கு அர்த்தமாக இருக்கும். நம்பிக்கையோடு இறை வார்த்தையை படிப்போம், முழுவதுமாக வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 10வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கொரிந்திய மக்களுக்கு புனித பவுல் பழைய ஏற்பாட்டிலே மோசேவுக்கு கடவுள் எவ்வாறு சட்டத்திட்டங்களை கொடுத்தார், அந்த சட்டத்திட்டங்களை பெற்றுக்கொண்ட மோசேவருடைய முகம் எவ்வாறு வெளிறியது, எவ்வாறு ஒளி வீசியது, அதை பார்க்க முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டத்திட்டங்கள் அழிவுக்குரியதாக இருந்தது. ஏனென்றால் தீமை செய்கின்ற பொழுது அதற்கு என்ன தண்டனை என்று அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து அதை இங்கே முழுமையாக பேசுகிறார். ஏனென்றால் சட்ட திட்டத்தின் முழுமை நிறைவுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் சட்ட திட்டங்களை அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அவற்றை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளைகள் கொடுக்கின்ற பொழுது அந்த 2ஐயும் அதற்குள்ளே சுருக்கி விட்டார். அந்த 10ஐயும் இந்த 2க்குள்ளே சுருக்கி விட்டார். ஆனால் அந்த 10ஐயும் செய்ய வேண்டாம், இது 2ஐயும் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சட்டத்திட்டங்களை மாற்றுகிறார் என்று அவர் மீது பழி போட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அந்த சட்டத்திட்டங்களை வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களை வாட்டி வதைத்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் எச்சரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு பாடத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை வைத்துக் கொண்டு நாம் மற்றவர்களை ஏமாற்றுகின்ற பொழுது, மற்றவர்களை கடின உள்ளத்தோடு சுட்டுகின்ற போது, மற்றவர்களை இல்லாதது பொல்லாதது பேசுகின்ற பொழுது அது நமக்கு பலனளிக்காது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, அது நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து விடும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த விவிலியத்தில் இருக்கின்ற ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ நிறைவேறாமல் போகாது, கட்டாயமாக நிறைவேறும். ஆனால் அந்த விவிலியத்தில் இருப்பதை மாற்றி தவறாக சொல்லுகின்ற பொழுது அவருடைய எண்ணங்கள், அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராக செல்லும். அது கடவுளுடைய அருளை அவர்களிடமிருந்து பிரித்துவிடும். அவர்கள் எரிநரகத்திற்கு செல்வார்கள் என்கின்ற ஒரு அழைப்பை இங்கு இயேசு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்வாறு சட்டத்தை நிறைவேற்ற வந்தாரோ அந்த சட்டத்தை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அந்த சட்டம்? எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தை கடவுளை நேசிப்பது, தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒருவரை, அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். இவற்றை நாம் செய்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய உண்மை சீடர்கள் நாம் என்பதை உலகறிய மார் நிமித்தி நெஞ்சு நிமித்தி நம்மால் சொல்ல முடியும். அதற்குண்டான ஆசி வேண்டி தொடர்ந்து செவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனேசன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.